இப்போ கடையநல்லூரில் ஒரு பெண்மணி அதாவது ஹிஜாப் போட்டு சில ரீல்ஸ் போடுறாங்க, சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது எல்லா கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மிரட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களே, இதெல்லாம் ஒரு நியாயமான விஷயமா பார்க்குறீங்க? ஏன்னா அது அவங்களோட ரிலீஜியனுடைய ஒரு மத நம்பிக்கையாக பார்க்கப்படுது. நீ ஹிஜாப் போடாம கூட பண்ணு, ஆனால் போட்டு பண்ணாதன்ற மாதிரி சொல்கிறாங்களே. இதெல்லாம் நியாயமாகவே பார்க்க முடியாது. அது அந்த பெண்மணியோட ஒரு தனிப்பட்ட உரிமை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களே, இப்போ பெண்ணியம் பேசக்கூடிய இயக்கங்கள்லாம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? இந்த திராவிடத்தை பேசி நாங்கள் தான் பெண்ணிய உரிமையை காப்பாற்றுறோம், பெரியார், ஈவேரா, வெங்காயம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பல்லாம் எங்கே போச்சு? உடனே அவங்க கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? அதுவும் எந்த ஆட்சியில் நடக்குது இது? திமுக ஆட்சியில். ஏமாலாம் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா உங்களை உள்ள தூக்கி போட்டு உழுக்கணுமா இல்லையா? ஆனால் அதை விட்டுட்டு இந்த பெண்மணி மேலே இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் கமெண்ட்ஸ் வரும்போது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த கும்பல், இந்த சோ கால்டு ஃபேக் ஃபெமினிஸ்ட் கும்பல் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட உரிமை, அது என்ன பண்ணுமோ அது பண்றது அந்த பொண்ணோட உரிமை. அது இல்லை இந்த ஹிஜாப் போட்டு பண்ணாதமா அப்படின்னு நாகரீகமாக கமெண்ட் போடுற உரிமையும் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் மிரட்டல் விடுறது எந்த விதத்தை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க? ஏன்னா பாஜகக்காரன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கமெண்ட் போட்டு அரெஸ்ட் பண்ண தெரியுது, இங்கே ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிற? ஏன்னா உனக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி அரசாங்கங்கள் வந்துட்டு வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறது, ஹேட் ஸ்பீச்சை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது ரொம்ப பெரிய தவறு. இட் இஸ் கன்னிவென்ஸ் வித் த ஈவில். இப்போ இவன் பண்ணுறான், நீ சும்மா இருக்கேன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுன்னா, ஹேட் ஸ்பீச்சை பார்த்து நீ சும்மாவே இருக்கக்கூடாது, அப்படி பண்ணால் உன்னையும் பனிஷ் பண்ணும். கரெக்டுங்களா? இங்கே சிசிபின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அவங்களோட வேலையே என்ன அப்படின்னா, எவன் என்ன கமெண்ட் போடுறான், இவனை தூக்கு கொண்டாலும் இவனை வச்சு டார்ச்சர் பண்ணு. ஐயோ இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்களே அந்த பெண்மணியை. அப்போ சிஎம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆதரிக்கணும். பொங்கல் விழாக்கு காலங்காலமாக ஒரு டெம்ப்ளேட்டு, இவர் நிற்பார், பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி பொங்கல்கின்றது. ஏன்டா ஒரு இஸ்லாமிய பெண்மணி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் சும்மா இருக்க? அவங்க அம்மாவுக்கு இதோட குறை மிரட்டு வரல கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டிய இடத்தில் இந்த ஆளும் அரசு இருக்கு. ஆனால் ஆளும் அரசு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு வேண்டி வாயை மூடிக்கிட்டு இருக்கு. இதுதான் கேவலத்துக்கும் கேவலம். சிறுபான்மையினர்களை இதை பார்க்கணும், சிறுபான்மையை பெண்மணிகள் இதை பார்க்கணும். இப்படி நடக்குது, அது அவங்க சாய்ஸ். அப்போ ஈரானுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? புரியுதுங்களா? அங்கேயும் அந்த மாதிரி தானே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது பிளாஸ்ஃபமஸ் லா அப்படிம்பாங்க. இங்கே நம்ம பெண்மணிகள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், அது அவங்களோட உரிமை. நீ சொல்லுவல ஏன் உடல் ஏன் உரிமை? அவங்க உடல், அவங்க ஹிஜாபு, அவங்க காசு கொடுத்து வாங்கிருக்காங்க, அவங்க உரிமை. நீ யாரா பேசுறதுக்கு? ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணும். ஹேட் ஸ்பீச்சு, த்ரெட்டு, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி 4 பேரை தூக்கி உள்ள வச்சு பொழந்து கட்டினாதான் இந்த மாதிரி பெண்களுக்கு சேஃப்டி இருக்கும். ஏற்கனவே உங்கள் அரசில் பெண்களுக்கு என்ன சேஃப்டின்னு தெரியும். ஸோ இதையெல்லாம் கைவிட்டு போகிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதீங்க முதலமைச்சரே, அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு அட்வைஸாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுங்க. இப்போ ஆண்களோட பாதுகாப்பு லைட்டாக வரும்போனே, அதாவது கேரளாவில் ஒரு பெண்மணி அதாவது பஸ்ஸில் என்ன உரசிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டதுனால அது வைரல் ஆகி அவர் சூசைட் பண்ணி சாகிற அளவுக்கு அந்த அளவுக்கு போகும்போது அப்போ இதையும் கண்டிக்க வேண்டிய விஷயம் தானே? 100% கண்டிக்க வேணும். அதனால தாங்க நான் இந்த ஃபெமினிசம் மென்னிசம் ரெண்டுத்தையுமே சப்போர்ட் பண்ணுறது இல்லை. நமக்கு என்ன அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் பேஸ்டு யார் தவறு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். நிறைய சட்டங்கள் நம்மளோட இது வந்துட்டு